கன்னியாகுமரியில் இன்று கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என இந்திய கடல் தகவல் சேவை மையம் அறிவித்திருப்பதால் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடல் பகுதியான ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை ஞாயிறு மதியம் 2:30 மணி முதல் இரவு 12 மணி வரை 0.9 மீட்டர் முதல் 1.0 மீட்டர் வரை உயர்கின்ற கடல் அலைகள் காரணமாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கடற்கரை பகுதியில் ஆரஞ்ச் அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரைக்கு பொதுமக்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சந்திரன்பட்டி கிராமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இக்கிராமத்தில் உள்ள கண்மாயில் தண்ணீர் வற்றியதால் ஒரு ஊத்தாவுக்கு 150 ரூபாய் கட்டணம் பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அனுமதி கிடைத்தவுடன் மின்னல் வேகத்தில் கண்மாய்க்குள் நுழைந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்களை பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கால்வாய் அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆரணி டவுன் பள்ளிக்கூட திருப்பகுதியில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பக்க கால்வாய் பணிகள் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து சுமார் 14,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கால்வாய் அமைக்கும் பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தினார். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் கணக்கெடுப்பு பணி காரணமாக பிப்ரவரி 24 முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை ஊழியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் புலிகள் காப்பகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.